காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்கழியோட 11வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை. பிரம்ம முகூர்த்த பூஜைக்கும் வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சி 3 மணிக்கெலாம் நான் கோலம் போட ஆரம்பித்தேன். ரொம்பவே இருட்டாக இருந்தது, கலர் சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால் கொஞ்சம் பொழுது விடிஞ்ச பிறகு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை எல்லாம் ரொம்பவே அதிகமாகவே இருந்தது. அதனால் பூஜை பாத்திரம்லாம் முதல்ல கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நிலவாசப்படிக்கு குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் தொடங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ண போகிறேன். அது என்னென்னா, இதுதான் இந்த நான் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்தது. இதை நான் வீடியோவில் காட்டுறதை விட நேரில் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் வாங்கலை. இது மாதிரி வேறு ஒன்று இருந்தது, மண்ணில் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலரில், அந்த மாதிரி தான் நான் வச்சுட்ருந்தேன். ஆனால் அதுவும் நான் ஓம் சக்தி கோயிலில் தான் வாங்கினேன். இதுவும் நான் ஓம் சக்தி கோயிலில் போயிருந்தேன் இல்லையா, மாலை போட்டுட்டு அப்போ தான் வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, குட்டியோண்டு மாடு இது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் குட்டியோண்டு கன்றுக்குட்டி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இன்றைக்கி இது பூஜை பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான தேவையான பூலாம் வாங்கிட்டேன். இது ஒரு 4 கிலோ பூ இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக சரவண பவன மந்திரத்தை எழுதிட்டு, அதுக்கப்புறம் வெற்றிலை இதெல்லாம் புது வெற்றிலெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் போடுறப்ப ரொம்பவே வெற்றிலெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா தீபமும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். வெற்றிலை தீபம் ஏற்றுறப்ப நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் நெய்யில் ஏற்றுவீங்க, சிலர்லாம் எண்ணெயில் ஏற்றுவாங்க. நான் எண்ணெய் விட்டு தான் ஏற்றுவேன். எல்லோரும் பஞ்சு திரி போடுவாங்க, சில நூல் திரி இல்லை தாம்பரத்திரி, அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நான் நூல் திரி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்கும் நான் குங்குமஞ்சா வச்சுட்டேன். அப்புறம் வேலுக்கு இன்றைக்கி 3 சைடும் சாமந்தி பூ வச்சுருந்தேன். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பூ கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்றதுனால மாலை மாதிரி கட்டி போடலாம் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாலையும் கட்டி போட்டுட்டேன். பார்க்கவே இன்றைக்கி முருகர் ரொம்ப அழகாக இருந்தார், குட்டியாக. எனக்கு ரொம்ப நேரமாக நான் சாமி ஃபோட்டோ போய் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பச்சரிசி மாவும் அப்புறம் நாட்டு சர்க்கரையும் தான் நான் வச்சுருந்தேன். நான் எப்போவுமே சொல்வேன், நம்மளால் ஒருத்தருக்கு தானம் பண்ண முடியலன்னா கூட எறும்புகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்போயாவது வெள்ளிக்கிழமை கொஞ்சமாவது நீங்கள் பச்சரிசி மஞ்சள்லாம் சேர்த்து அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா வெள்ளியும் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையோடு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் ரொம்ப சூப்பராகவே பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன, கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நிறைய வீட்டில் வெள்ளிக்கிழமைன்றதுனால கலர் குழம்பெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் விளக்கெலாம் ஏற்றிட்டு கோயிலை சுற்றிட்டு வரலான்னு உள்ளே போயிட்டேன். சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு கோயிலை சுற்றிட்டு வந்துட்டேன். கோயிலை சுற்றிட்டு வரும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கோயிலில் கொஞ்சம் அதிக கூட்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் கோயிலில் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. இது மிளகு வடைன்னு நினைக்கிறேன். நல்லா காரமாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் இதை சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.